ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஸ்பை ஆக்ஷன் காமெடி படமாக தமிழ் டப்பிங்லே வெளியாகிருக்கிற தி மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மேன்லி வார்ஃபேர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 1941 நடக்கிறதாகத்தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது 2ஆம் உலகப் போர் மூண்ட ஒரு தருணம். நாசி ஜெர்மனியுடைய ஆர்மி இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட்டாக மொத்த யூரோப்பையும் அடித்து சின்ன பின்னம் பண்ணி அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ அவங்க ஃப்ரான்ஸு பெல்ஜியம்னு பல விஷயங்களை சூறாடிட்டு வந்துட்டாங்க. இப்போ பிரிட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆத்தாடியோ இவங்க நிறுத்தலை அப்படின்னா நம்மளும் மொத்தமாக இவங்களுடைய போயிட வேண்டியதான் போல் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயமாகி போச்சு. இப்போ இவங்க எப்படி தான்ப்பா பண்ணுறது, இப்படி தான் நிறுத்துறது அப்படின்னா நாசி ஜெர்மனியை இவங்களால் எதுவுமே பண்ண முடியலை. அது ஒரு சூறைக்காற்று மாதிரி அடித்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு வருது அந்த டீமு, அந்த ஆர்மி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அன்னைக்கு டேட்டுக்கு பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார் இல்லையா, அவர் இதெல்லாம் லாய்க்கப்படாது, இவங்களை நம்ம லீகலாக அஃபிஷியலாலாம் எதையும் பண்ண முடியாது, இந்த ஃபார்மலாக மூவ் பண்ணுற வேலையை இவங்ககிட்ட நடக்காது, நம்ம அன்அஃபிஷியலாக டாக்குமெண்ட்லேயே வராத மாதிரி ஒரு டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணி இவங்களை சிதைச்சா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாப்புல. அதுலேயும் இப்போ இவங்க ஜெர்மனியை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம் அந்த படையை அப்படின்னா இவங்க என்ன போரிட்டு அப்படி இப்படின்னு பண்ணால் கூட முடியலை. இவங்களை அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரி கடல் வெளியே போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்ஸ் ஆகட்டும் இல்லை சப்ளைன்னு எதை எடுத்துகிட்டு போனாலும் இவங்களுடைய கப்பல்கள் எல்லாத்தையும், இது பிரிட்டனுடைய கப்பல்கள் எல்லாத்தையுமே நாசி ஜெர்மனியுடைய யூபோட்ஸ், அந்த யூபோட்ஸ் இருக்குதே அது எல்லாம் சப்மரீன்ஸு, அது எங்கே இருக்குது அப்படின்னே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுடைய கப்பல் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக செதறி வெடித்து தெரிச்சுக்கிட்டு போகுது. அதனால் அப்படியும் இவங்களால் எதுவுமே போய் டிஃபெண்ட் பண்ண முடியல. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் சரி ஒரு வழி கிடையாது, இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிட்டன்லேருந்து 2 ஸ்பை ஏஜெண்ட்டை அனுப்புகிறாங்க. இந்த 2 பேரும் போய் கஸ் மார்ச் ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர்கிட்ட தம்பிங்க பாருங்கள், நீங்கள் தான் இதை எப்படியாவது வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை நான் தனியாக முடிக்க முடியாது, எனக்கு ஒரு 4 பேர் கண்டிப்பாக வேணும், நான் சொல்கிற டீம் தான் எனக்கு வேணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 3 பேர்த்த சொல்லி மொத்தமாக 4 பேராக கிளம்புறாங்க. ஆனால் இப்போ இவங்களுடைய பிளானே என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் தம்பி, இப்போ அவங்கள நம்ம நேரடியாக எதுவுமே பண்ண முடியலை. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலையே அவங்களுடைய இந்த சப்மரீன்ஸ் இருக்குல்ல, யூபோட்ஸு, இது எல்லாத்தையும் செயலிழக்க வைக்கணும். ஆனால் நம்மளால் எவ்வளோ பெரிய கப்பல் எடுத்துகிட்டு இருந்தால் கடல் மேலேயே போக முடியலையே, அது இவ்வளோ தூரம் ரேடாருக்குள்ளே வரும்போதே அந்த சப்மரைன்லேருந்தே அவங்க வெடிகுண்டை போட்டு இங்கே முடிச்சு விட்றாங்க நம்ம கப்பலை. அதனால் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த சப்மரைனை செயலிழக்க வைக்கணும். அதை உடச்சி எதுவும் பண்ண முடியாது, நம்மளால் செயலிழக்க வைக்கணும். எப்படி செயலிழக்க வைக்க முடியும்? ஃபுட் சப்ளை ஆகட்டும், ஃபியூயல் சப்ளை ஆகட்டும், இதெல்லாம் அந்த சப்மரைன்ஸுக்கு, ஜெர்மனியுடைய சப்மரைன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நாசிஸுடைய அந்த யூபோட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய 2 போட் இருக்குது, சின்ன போட்டு. இது 2ஐயும் நம்ம தகர்க்கிறோம். இதை தகர்த்தோம் அப்படின்னாலே நம்ம மீதி வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம். இங்கேருந்து எந்த ஒரு சப்ளையுமே அந்த யூபோட்ஸுக்கு போகலைன்னா அதுவே தானாக செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நாசிஸுடைய படையை ஒரு வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் மொத்தமாக களத்தில் இறங்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் கை ரிச்சியுடைய படம். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாலும் ஒன்று இருக்குது. எப்படி குவென்டின் டாரண்டினோவுக்கு, மார்டின் ஸ்கார்சிசிக்கு, நம்ம கிறிஸ்டோஃபர் நோலனுக்கெல்லாம் ஒரு தனித்தனி டீம், ஒரு பெரிய படை ஒன்று பின்னாடி இருக்குதோ, அந்த மாதிரியே நம்ம கை ரிச்சிக்கு பின்னாடியும் ஏங்க அவர் படம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற டீம் ஒன்று இருக்குது. அந்த டீமுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் அவர் த கவர்னன்ட்னு சொல்லி இப்போ ஒரு ஒன்று கடைசியாக ஒன்று கொடுத்தாரு. வேறு லெவல் படம், அட்டகாசமான படம், நம்ம ரிவ்யூ பண்ண படம், அதெல்லாம் ஒரு மஸ்ட் வாட்ச் படம், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பல சம்பவங்களை பண்ண ஒரு இயக்குனர், ஷெர்லாக் ஹோம்ஸ் இவர் எடுத்த படம் தான். அந்த மாதிரி ஒரு செமையான சம்பவத்தை பண்ணுற ஒரு இயக்குனர் தான் இந்த படத்துலையும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. ஆனால் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது தெளிவாக எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு ஸ்பை ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இது எங்கேயுமே பெருசாக ட்ராமா மாதிரி ஸ்லோவாக போகுதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. அடுத்தடுத்த காட்சிகளுக்கு என்ன நடக்க போதுங்கிற ஒரு பரபரப்பை கூட்டிக்கிட்டே இருந்தாங்க காட்சிக்கு காட்சி. அதுக்கு முக்கியமான விஷயமே கிறிஸ்டோஃபர் பென்ஸ்டெட்டுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அவர் தான் மியூசிக் டைரக்டரு. அட்டகாசம் பண்ணியிருப்பாப்புல, வேறு லெவலில் பண்ணியிருப்பாப்புல மியூசிக்கை. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் இந்த கதை வேறு லெவல் பரபரப்புக்கு போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கதைக்களம் ஃபுல்லாகவே ஒரு பரபரப்பு பின்னாடி போய்கிட்டே இருக்கும், கதை ஸ்லோவாக நடந்தாலுமே. அதனாலேயே இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுடைய வேவ்லென்த் ரசிகர்லாம் கண்டிப்பாக ஒரு அட்டம் பண்ணி பாருங்கள்.
உங்களையும் இந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த படத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டு, குறிப்பாக இந்த 5-6 பேர் இருக்காங்க இல்லையா, பாதி பேர் எல்லாம் அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டு தான். இதில் எய்சா கோன்சலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்சிகன் ஆர்டிஸ்ட்டு, அந்த லேடி நம்ம கதாநாயகி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா தான் மார்ஜோரி ஸ்டீவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்க. ஏன்னா ஒரு ஸ்பை ஏஜென்ட் அவங்க பல விஷயங்களை கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சும் போகணும், இவங்க ஸ்பை ஏஜென்ட்டுன்னு எங்கேயும் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல விஷயங்களை அவங்க பண்ணணும். அது எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அவங்க சூப்பராகவே கொண்டு வந்திருந்தாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மொத்த படமுமே சர் வின்ஸ்டன் சர்ச்சில், நம்ம பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டராக அன்னைக்கு டேட்டில் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் டாக்குமெண்ட் பண்ண அன்அஃபிஷியல் ஃபைல்ஸில் இருந்து எடுத்து தான் இதை படமாக பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியல் ரெக்கார்டில் கிடையாது. அதில் இப்போ நான் சொன்னேனே, நம்ம அந்த கதாநாயகி ரியல் லைஃப்பில் ஒரு ஆள் இருந்திருப்பாங்கல்ல, ஒரு ஸ்பை ஏஜென்ட் இருந்திருப்பாங்க இல்லையா, மார்ஜோரி ஸ்டீவர்ட்னு. அவங்க கடைசியாக இப்போ கதைக்களத்தில் முதல்ல எங்கேருந்து கதைய ஆரம்பித்தது, நம்ம கஸ் மார்ச் ஃபிலிப்ஸ்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட தான் போய் 2 ஸ்பை ஏஜென்ட் பேசினாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவரைத்தான் கடைசியாக ரியல் லைஃப்பில் இந்த கதாபாத்திரமும் அந்த கதாபாத்திரம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இதில் ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டாக இருந்து பின்னாளில் இந்த அம்மா 2 படத்தில் வேறு நடிச்சிருக்குது. அங்கே பார்த்துக்கங்க, அப்படி ஒரு சம்பவம் இந்த கதைக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான் இது. சினிமோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குன்னு சொல்லி CG, VFX, SFXன்னு அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு நியூரிட்டி சம்பவம் ஒன்று இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த படம் ஒரு R-rated ஃபிலிம், இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இந்த R-rated ஃபிலிமுங்கிறதுலேயே ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. இப்போ நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ டெட்பூல் அண்ட் வால்வரின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று ரிவ்யூ பண்ணோம். அந்த படத்தில் நான் சொல்லியிருந்தேன், எப்பா தமிழ் டப்பிங்கில் காது கொடுத்து கேட்க முடியலப்பா, கேவலமாக பேசியிருக்காங்கப்பா ஃபுல்லாக. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே போய் முகம் சொல்லிக்காமல் உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியாது. அது ஒரு ஏசிட்டிஃபைடு தான், அது வேறு விஷயம். ஆனால் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகங்களில் தமிழ்லையே சரமாரியாக ஒரு 2-3 கெட்ட வார்த்தை தான் பேசலை, எல்லாத்தையும் பேசிட்டாங்க ஒரு படத்துக்குள்ளே அப்படின்னு நான் சொன்னதுக்கு நம்ம மார்வல் கன்னிகள்லாம் இங்கே களத்தில் குதிச்சு, அதான் R-rated படம்னு உனக்கு தெரியுமில்ல, அப்போ உனக்கு தெரியணும்ல இப்படி தான் இருக்கும் படம்னு. ஒன்னே யார் போய் கேட்க சொன்னது, பார்க்க சொன்னது, அப்புறம் பார்த்துட்டு காதை பற்றிட்டு தம்ப்நெயில் போட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்லாம் பல பேர் அங்கே கமெண்ட் செக்ஷனில் கூச்சிக்கிட்டு இருந்தாங்க. விஷயமே இதுதான் தம்பி, இதுவும் R-rated படம் தான். R-ratedங்கிறது வெறும் வார்த்தை பிரயோகங்கள், ப்ரொஃபானிட்டிக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்டென்ஸ் வயலன்ஸ் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு R-rating தான் கொடுப்பாங்க. இந்த படம்லாம் R-rating கொடுக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே அந்தளவுக்கு இன்டென்ஸான ஆக்ஷன் சீக்வன்ஸு. சரமாரியாக ஒரே உடம்புக்குள்ளே 20 தடவை கத்தி இறக்குவாங்க, சத்துன்னு அந்த ஆக்ஷன் பிளாக்ஸில் எல்லாம். அந்த மாதிரி சம்பவங்களுக்காகவா R-rating இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கையில் தான் அந்த டெட்பூல் அண்ட் வால்வரின் படத்தையும் போய் நான் பார்த்தேன். அப்படி பார்த்து தான் அது மிஸ்ஃபேர் ஆகி போச்சு. அதைத்தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம மார்வல் கண்ணிகள் அதை நீ தான் நாங்கள் தான் சொன்னோம்ல, R-ratedனா உனக்கு தெரிய வேணாமா அப்படின்னீங்க. இந்த மாதிரி R-ratedா இருக்குன்னு நினச்சி தான் அந்த படத்துக்கு போனோம். என்னவோ அப்படி ஆகி போச்சு. சரி, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சைடில் இருந்து நம்மளுடைய வேவ்லெந்த் ரசிகர்கள் எல்லாம் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இன்னொரு சூப்பர் மேட்ரு, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.